மஞ்சளும் குங்குமமும் சந்தனமும் சேர்த்து வச்சு ஆரத்தியாய் எடுத்து உம்மை வரவேற்கின்றோம். திருப்பலியை நிறைவேற்றி இறையாசீர் தந்திட ஆயரே நீங்கள் வருக. குருக்களே நீங்களும் வருக. இறையருளை தரவே வருக. இப்பொழுது வெள்ளி விழா நாயகியையும் இறை மக்களையும் கும்பாரத்தி எடுத்து வரவேற்போம். மஞ்சளும் குங்குமமும் சந்தனமும் சேர்த்து வச்சு ஆரத்தியாய் எடுத்து உம்மை வரவேற்கின்றோம். மஞ்சளும் குங்குமமும் சந்தனமும் சேர்த்து வச்சு ஆரத்தியாய் எடுத்து உம்மை வரவேற்கின்றோம். துறவர அர்ப்பணத்தில் வெள்ளி விழா காணும் உம்மை அன்புடனே நாங்களும் வரவேற்கின்றோம் வரவேற்கின்றோம்.
சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். ஒருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. இயேசுவின் தலைமையில் இறையாட்சி மலர இறை மக்கள் வருவோம், இறைவனை புகழ்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். ஒருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். ஆன்மாவோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஏன் சத்தம் மட்டும் தானே கேட்குது, உங்க சத்தமே கேட்கவே இல்லையே. சத்தமா ஒரு டைம் சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பாப்போம். இப்பதான் சவுண்ட் கேட்குது. அப்படியே ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயாவெல்லாம் எல்லாரும் சொல்லலாம், தப்பே கிடையவே கிடையாது. உயிர்ப்பு காலத்துல தான் இருக்கிறோம். ரெண்டு கரங்களையும் உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னொரு தடவை சொல்லுங்க பாப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆயரவர்களே, அருள் தந்தையர்களே, அருள் கண்ணியர்களே, புதுநன்மை பெற இருக்கின்ற இரண்டு செல்லங்களே மற்றும் இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நாளில் அருமையான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோரா கை தட்டலாமா? எல்லாம் சத்தமா கை தட்டுங்க. சிஸ்டருக்காண்டி கை தட்டுங்க பாபா, ஆயருக்காண்டி கை தட்டுங்க பாபா, எனக்காண்டி கை தட்டுங்க பாபா. எனக்கு தான் கம்மியாக கைதட்டல் கிடைச்சிருக்கு. அதனால இங்க ஜெயிச்சது யாருன்னா உண்மையிலேயே ஆயரவர்கள் தான். மீண்டும் ஒரு முறை ஆயரவர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வோம்.
நம்ம எவ்வளவு விரட்டி அடிச்சாலும் நம்மளை தேடி வரக்கூடிய ஒரே ஜீவன் இந்த உலகத்துல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. எதுன்னு சொல்லுங்க பாப்போம், எதுன்னு சொல்லுங்க பாப்போம்? கொசு தான், வேற எதுவுமே கிடையாது. மஸ்கிட்டோ இருக்குல்ல, நீங்க என்னத்தை தான் அடிச்சு அடிச்சு விரட்டினாலும் அடுத்த ஒரு நிமிஷத்துல எங்க வந்து நிற்கும்? நம்ம பக்கத்துல வந்து நிற்கும். நீங்க என்னதான் விரட்டி பாருங்களேன், திரும்ப என்ன பண்ணும்? வந்து நிற்கும். நகைச்சுவையாக இருந்தாலும் நாம் எவ்வளவு தூரம் சென்றாலும் கடவுள் தான் நம்மை தேடி தேடி வரக்கூடியவர். எனவே இறைவன் தனக்கு கொடுத்த அழைப்பை 25 ஆண்டுகளாக அனுபவித்து இன்றைய நாளிலே நன்றி சொல்ல ஆயரவர்களுடைய தலைமையிலும் அருள் பணியாளர்கள் அவருடைய தலைமையிலும் நம்முடைய அன்பான அருள் சகோதரி அவர்கள் வந்திருக்கிறார். இந்த ஊரு பேர் என்ன தெரியுமா? சொல்லுங்க, இந்த ஊர் பேர் என்ன? சத்தமா சொல்லுங்க. நாஞ்சிவேல்லாம் என்னன்னு நெட்ல நேற்று ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்த்தேன். இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஊரோட பேர் என்ன, சிஸ்டரோட பேர் என்ன, எல்லாத்தையும் நெட்ல அலசி சல்லடை போட்டு சலிச்சு இப்போ அதுக்கான விளக்கத்தை நான் பெற்றிருக்கிறேன். சரியா? நாஞ்சுவயல், நன்சை புன்சை அப்படின்னு 2 இருக்கு. பேச்சு வழக்கில் நஞ்சை சொல்லுங்க, எல்லா விவசாயிகளுக்கும் தெரியல. நஞ்சை புஞ்சை பேச்சு வழக்கில், எழுத்து வழக்கில் நன்சை புன்சை. சரியா? இது நாஞ்சு வயல் கிடையாது, நன்சை வயல். ஆக்சுவலா இதோட பேரு அப்படிதான் வந்திருக்கும். நன்சைனா என்ன, புன்சைனா என்ன சொல்லுங்க பாப்போம். நஞ்சைனா என்ன, புஞ்சைனா என்ன? விவசாயிகள்லாம் பேசலாம். தண்ணி பாஞ்சு விளைஞ்சா அதுக்கு பேர் என்ன? நன்சை. வெரி குட். தண்ணியே வராம மழை மட்டும் பெஞ்சு விவசாயம் நடந்தா அதுக்கு பேர் என்ன? இப்ப நாஞ்சு வயலா இல்ல பூஞ்சு வயலா? என்ன வயல்? நாஞ்சு வயல் தான். ஏன்னா மழை தண்ணி மட்டும் கிடையாது, ஆறு வழியாகவோ குளங்கள் வழியாகவோ ஏரி வழியாகவோ ஒரு நிலத்திற்கு தண்ணீர் வரத்து கிடைத்து அதை வைத்து விவசாயம் பண்ணா அதுக்கு பேரு நன்சை. சரியா? அதனால இது பூஞ்சு வயல் கிடையாது, நாஞ்சு வயல் தான். ஏனென்றால் இங்க இருக்கக்கூடிய குளங்கள், கம்மாய், இதிலிருந்து இந்த நிலத்தில் அறுவடை செய்வதற்காக, பயிர் சாகுபடி செய்வதற்காக கிடைக்கிறது. அதனால நான் நெட்ல தேடின பொழுது நிச்சயமாக இது நன்சை வயல். 2வது நம்ம சிஸ்டர் பேர் என்ன தெரியுமா? ஒரிஜினல் பேர் லதா தான் உண்மையான பெயர். லதா அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத பெயர், தமிழ் பெயர் அல்ல. அதுக்கு அர்த்தம் அதையும் நான் நெட்ல தேடி பார்த்தேன். அதில் அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. லதா என்றால் கொடி என்று பெயர். கொடி, கொடினா என்ன? மரம் இருக்கிறது, செடி இருக்கிறது, இது 2க்கு நடுவுல ஒரு வகையான தாவரம் இருக்கிறது. அது என்ன தாவரம்? கொடி. அக்கா ஒரு திராட்சை கொடி, அதுதான் அவருடைய உண்மையான பெயர். எ கிரீப்பிங் பிளான்ட் என்று சொல்கிறார்கள். அதாவது செடியாக பருத்தி செடி இருக்கிறது, பூஞ்செடி இருக்கிறது. அப்படி இல்லாமல் இந்த கம்போ எது கிடைக்குதோ அதை போய் பிடிச்சிக்கிட்டு அப்படி படர்ந்து போகக்கூடிய அந்த செடி வகைக்கு பேரு தான் என்ன? கொடி. அதனால ஒரிஜினலா புஷ்ப லதா, எல்லாரும் லதா என்றுதான் நாம கூப்பிடுவோம். அதற்கான அர்த்தம் என்ன? கொடி. இந்த நன்சை நிலத்தில் விளைந்த ஒரு கொடி. கொடினா ஒரே இடத்துல இருக்கக்கூடாது, இன்னொரு இடத்துல போய் படர வேண்டும். அதற்காக நம்முடைய சகோதரி அவர்கள் இன்னொரு பெயரை எடுத்தார். அதுதான் இங்கே போடப்பட்டிருக்கிறது. அது என்ன பெயர்? நான் இந்த இன்ட்ரோடக்ஷன் எழுதி கொண்டு இருந்த பொழுது, நான் டைப் பண்ணிக்கிட்டு இருக்க பொழுது இன்னொருத்த பார்த்தா, என்ன ஹீரோயின் பேர் மாதிரி இருக்கு என்று கேட்டார்கள். அப்போ இந்த ஸ்ட்ரேயா என்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தை ஆங்கிலத்தில் நான் தேடி பார்த்தேன். அதிலே இப்படியாக அர்த்தம் வந்தது. ஸ்ட்ரேயா மீன்ஸ் எக்ஸலண்ட் அண்ட் ஃபார்ச்சூன், அதாவது அதிர்ஷ்டம் என்று பெயர், மிகவும் சிறந்தது என்று பெயர். தமிழிலே அதற்கு இணையான பெயர் சுபம், வெற்றி என்று அர்த்தம். எனவே இந்த கொடி இந்த தென்னகத்திலே வளர்ந்து கொடி படர்ந்து எங்க போயிட்டு நார்த்துக்கு, பாட்லாவுக்கு போயிட்டு. பெரியம்மா அழகா பதில் சொல்லுது. பெரியம்மாவுக்கு ஒரு கைதட்டுங்க பாப்போம். பெரியம்மா தான் அக்காவினுடைய தாயார். எனவே இதுதான் அவருடைய விளக்கமாக இருக்கிறது. எனவே நிச்சயமாக இந்த பெயருக்கு ஏற்றபடி அக்கா ஒரு அதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும், அக்கா ஒரு கொடி என்றுதான் சொல்ல வேண்டும். ஆண்டவர் அழகாக சொல்றார், என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியும். நான் திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள், கொடிகள். என்னோடு இணைந்திருந்தால்தான் பணி தர முடியும். அப்படி
கனி கொடுத்ததற்காக, பலன் கொடுத்ததற்காக இன்றைய நாளிலே சகோதரி அவர்கள் நமது மத்தியிலே இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பை நான் சுருக்கமாக படித்து இந்த முன்னுரையை நிறைவு செய்து விடுகின்றேன். யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 16வது இறைவசனம் இவ்வாறு கூறுகிறது: நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். இன்று நம் கிராமத்திற்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள், ஆசீர்வாதத்தின் நாள், நன்றியின் நாள், ஆண்டவர் இயேசுவினுடைய அருளை நிறைவாக பெறப்போகின்ற புனிதமான நாள். நம் அருள் சகோதரி லதா என்கிற ஸ்ரேயா அவர்கள் தனது 25வது ஆண்டு யூபிலியை இந்த யூபிலி ஆண்டிலே, இயேசு பிறந்த இந்த பிறப்பினுடைய 2025ஆம் ஆண்டிலே தன்னுடைய யூபிலியை கொண்டாடுகிறார்கள். இவருடைய தந்தை திரு வேதமுத்து, தாய் அடைக்கலமேரி. இந்த தம்பதியருடைய அன்பு மகளாக 7 பிள்ளைகளில் 4வதாக, இவருக்கு முன்னதாக 3 குழந்தைகள், பின்னதாக 3 குழந்தைகள், முன்னதாக 3 பெண் குழந்தைகள், பின்னதாக 2 பெண் குழந்தைகள், இவரை தொடர்ந்து இம்மீடியட்டா பிறந்த குழந்தை ஆண் குழந்தை. அத்தோட பெரியம்மா நினைத்திருக்கலாம் இதுவே போதும் என்று 5ஓடு விளக்கை அணைத்திருக்கலாம். இருந்தாலும் இன்னும் ஏற்ற வேண்டும் என்பதற்காக இன்னும் 2 குழந்தைகள், அந்த கடைசி குழந்தைகளுடைய 2 குழந்தைகள் தான் இங்கு இருக்கின்றவர்கள். தந்தை சிறு வயதிலேயே இழந்திருந்தாலும், சிறு வயதிலேயே பல இழப்புகளை சந்தித்தாலும், தந்தை இல்லாத சூழலிலும் தன் தாத்தா என்று சொல்வதை விட ஐயா என்று அழைப்பதுதான் அர்த்தமாக இருக்கும். இவர் அவரை ஐயா என்று அழைப்பார், ஐயா இவரை ஆயா என்று அழைப்பார். பெரும்பாலும் பிள்ளைகளை இப்படிதான் சொல்லி அழைப்பார்கள், ஆயா என்றது சொல்லிதான் என்ன செய்வார்கள், ரொம்பவும் ஒரு செல்லமாக அழைப்பினுடைய உச்சகட்டம் ஆயா என்று சொல்லுதான் அழைப்பார்கள். பையங்களை எப்படி கூப்பிடுவாங்க, தம்பி என்றுதான் அழைப்பார்கள். தந்தையே தன்னுடைய மகனை தம்பி என்று அழைக்கிறார் என்று சொன்னால், தாத்தாவே தன்னுடைய பேத்தியை ஆயா என்று அழைக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு நெருக்கமான ஒரு உறவு. அவர் அங்கு இருந்தாலும் நிச்சயமாக இதை கேட்டுக்கொண்டிருப்பார் என்ற நம்பிக்கை. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை மூவனூரில் தன்னுடைய ஆரம்ப நிலை படிப்பை தொடங்கினார். அனைத்திற்கும் காரணம் அம்மாச்சி தான் என்று சொல்ல வேண்டும். அவர் ஒரு ஞான சௌந்தரியை பற்றி நிறைய நாடகத்திலே பார்த்திருப்பீர்கள். நிச்சயமாக சகோதரி அவர்களுக்கு எல்லா வகையிலும் ஆரம்ப காலங்களில் உறுதுணையாக இருந்தவர் அவர்தான். 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை அம்பலவாணனேந்தலில் தன்னுடைய இடைநிலை படிப்பை முடித்தார். பின்பு 9 மற்றும் 10 வகுப்புகளை புனித ஜஸ்டின் சிவகங்கை பள்ளியில் படித்தார். தொடர்ந்து தன்பாத்தில் உள்ள கார்மேல் பள்ளியில் தனது 12வது வகுப்பினை நிறைவு செய்தார். கருவிலே உருவாகும் முன்பே கடவுள் இவரை தேர்ந்தெடுத்தார். கரம்பிடித்த கடவுள் காலமெல்லாம் அவரோடு இருக்க 1996ஆம் ஆண்டு அழைப்பை கடவுள் இவருக்கு கொடுத்தார். தனது அழைப்பை உணர்ந்த அவர் அப்போஸ்தலிக்க கார்மேல் சபையில் சேர்ந்தார். எத்தனையோ சபைகள் இங்கு இருக்கலாம், இருந்தாலும் கடவுள் இந்த சபையில் தான் இணைய வேண்டும் என்று அவரை அழைத்திருக்கிறார். பெயரை நான் போட்ட பொழுது ஏசி என்று இருக்கும். ஏசினா பாதி பேருக்கு என்னன்னு தெரியல, அதனாலதான் கீழே தமிழிலே போடப்பட்டு இருக்கிறது. ஏன் எனக்கு கூட பல நாள் எங்க அக்கா சிஸ்டரா இருக்காங்க, ஆனா எந்த சபையில இருக்காங்கன்னு எனக்கே தெளிவாக சொல்ல தெரியாது. அப்போஸ்டாலிக் கார்மேல், அப்போஸ்தலிக்க கார்மேல் என்ற சபையிலே, நமக்கு லோக்கல்ல நிறைய சபைகள் இருந்தாலும் ஆண்டவர் அதில் தான் இணைந்து பணியாற்ற அவரை அழைத்தார். வாழ்வு கொடுத்த கடவுளையும் விடுத்த அழைப்பையும் விடாது பிடித்து கொண்டு வாழ்வாக்க தனது பயிற்சிகளை பற்றி 2000 ஆண்டு ஜார்க்கண்டில் தனது முதல் வார்த்தை பாட்டையும் 2006ஆம் ஆண்டு மங்களூரில் தனது இறுதி நித்திய வார்த்தை பாட்டையும் கொடுத்து தனது வாழ்வை இறைவனுக்காய் முழுமையாக அர்ப்பணித்தார். பணித்தளத்தில் வாழ்ந்துவிட்டு போவதல்ல, பிறர் மனதில் வாழும் அளவிற்கு பணி செய்ய தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர். ஒரு அருட்சகோதரியாய், ஆசிரியையாய், பள்ளியின் துணை நிர்வாகியாய், இல்ல நிர்வாகியாய் என பல பொறுப்புகளில் தன் முத்திரையை பதித்தவர். சுறுசுறுப்பான எறும்புகள் கூட என்றாவது ஓய்ந்திருக்கும், ஆனால் என்னாலும் ஓய்வின்றி உழைத்தவர், உழைத்து கொண்டிருப்பவர் நம் சகோதரி அவர்கள். எனவேதான் தான் படித்த 12ஆம் வகுப்பு படித்த அதே பள்ளியிலேயே தொடர்ந்து தலைமை சகோதரியாகவும் அவர் பணி செய்து கொண்டிருக்கிறார். ஒடுக்கப்பட்டோரின் உரிமை குரலாய், சமூக நீதியின் பங்காளனாய், அடித்தட்டு மக்களுக்காக அரும்பணியாற்றியவர். இவர் செய்த இடமெல்லாம் அன்பும் தியாகமும் பொங்கி வழிந்தது. நேர்மையும் உண்மையும் இவர் வழிகண்டது. தாழ்ச்சியும் தூய்மையும் இவர் அருள் வாழ்ந்தது. உறவின் மொழி பேசுவதே இவர் வாழ்வினுடைய சிறப்பு. மனித உயிர் மதிப்பதுவே இவர் மறக்க முடியா இயல்பு. சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளுள் சிறப்பாக இவர் இறைவனை உணர்ந்தார். சிரமங்கள் பாராது இயேசுவினுடைய வழி சென்றார்.
ஏழைகளின் இதயமானார். இறைவார்த்தையே தன்னுடைய வாழ்வினுடைய மையமாக ஏற்றுக்கொண்டார். அன்றாட பணிகளில் கொள்கைகளில் உறைந்து பணியில் சிறந்து பண்பாளராய் உயர்ந்து 25 ஆண்டு காலம் சிறப்பாக பணியாற்றி இன்றைய நாளிலே வெற்றியின் நாயகியாக, வெள்ளி விழா நாயகியாக நமது மத்தியிலே இருந்திருக்கிறார். எனவே இவருக்கு இறைவன் 25 ஆண்டுகளாக செய்த எல்லா விதமான நன்மைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். தாயின் கருவில் இவர் எப்படி அழைத்தாரோ அதே போன்று அவருடைய பணிகளிலும் இறைவன் இவரோடு உடனிருந்து வழிநடத்த வேண்டும். இயேசு சொல்வது போன்று நான் எங்கெல்லாம் அனுப்புகின்றேனோ அங்கே போ, தன்பாத்துக்கு அனுப்பினாலும் போ, மங்களூருக்கு அனுப்பினாலும் போ, பெங்களூருக்கு அனுப்பினாலும் போ என்று எங்கெல்லாம் அனுப்பப்பட்டார்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் அவரோடு இருந்தார். எனவே அவருக்காக இந்த திருப்பலியில் நாம் நன்றி சொல்வோம். அவரோடு சேர்ந்து புதுநன்மை பெற இருக்கின்ற அன்பான பிள்ளைகள் பெரின் மற்றும் நெல்சன் 2 பேரும் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இன்றைய நாளிலே வெள்ளி விழாவோடு சேர்ந்து புதுநன்மை விழாவையும் கொண்டாடுகின்றோம். எனவே அந்த பிள்ளைகளையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க நன்றியின் பலியாக இந்த திருப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறைவுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை
இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நம்பிக்கையுரை இறைவா, உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட கொடையை புதுப்பிக்க இன்று ஆவல் கொண்டலையும் சகோதரி ஸ்ரேயா மீது நீர் காட்டிய கனிவிரக்கத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவரில் நிறைவான அன்பினாவை உறுதிப்படுத்தியருளும். இவ்வாறு அவர் ஒவ்வொரு நாளும் மது மாட்சிக்கும் மீட்புக்கும் செயலுக்கும் மிகுந்த ஆர்வத்துடன் பணிபுரிய அருள்வீராக. உம்மோடு தூயாவிய ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். 1 சாமுவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1 முதல் 10 இறுதியாக. சிறுவன் சாமுவேல் ஏலியின் மேற்பார்வையில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தான். அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை அரிதாக இருந்தது, காட்சியும் அவ்வளவாக இல்லை. அப்போது ஒரு நாள் ஏலி தம் உறைவிடத்தில் படுத்திருந்தார். கண் பார்வை மங்கிவிட்டதால் அவரால் பார்க்க முடியவில்லை. கடவுளின் விளக்கு இன்னும் அணையவில்லை. கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அதற்கு அவன், இதோ அடியேன் என்று சொல்லி ஏலியிடம் ஓடி, இதோ அடியேன் என்று என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர், நான் அழைக்கவில்லை, திரும்பிச் சென்று படுத்துக்கொள் என்றார். அவனும் சென்று படுத்துக்கொண்டான். ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அவரோ, நான் அழைக்கவில்லை மகனே, சென்று படுத்துக்கொள் என்றார். சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை. அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. 3ஆம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அப்பொழுது சிறுவனை ஆண்டவர் தாம் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார். பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி, சென்று படுத்துக்கொள், உன்னை அவர் மீண்டும் அழைத்தால் அதற்கு நீ, ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார். சாமுவேலும் தன் இடத்திற்கு சென்று படுத்துக்கொண்டான். அப்போது ஆண்டவர் வந்து நின்று, சாமுவேல் சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார். அதற்கு சாமுவேல், பேசும், அடியேன் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினான். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தாயின் முகம் பார்க்கும் முன்னே, தந்தை கரம் சேர்க்கும் முன்னே, எந்தன் பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. தாயின் முகம் பார்க்கும் முன்னே, தந்தை கரம் சேர்க்கும் முன்னே, எந்தன் பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. என் வாழ்வில் நீ வந்தாய், என்னை பின் செல் என்றாய். என் வாழ்வில் நீ வந்தாய், என்னை பின் செல் என்றாய்.
ஏனென்றே அறியாமலே உன் வழியில் நான் வந்தேனே. தாயின் முகம் பார்க்கும் முன்னே, தந்தை கரம் சேர்க்கும் முன்னே, எந்தன் பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. அழகாய் ஒரு தேசம், அதிலே இறை நேசம், நிஜமாய் நிறைவாய் உருவாக்கிட. அழகாய் ஒரு தேசம், அதிலே இறை நேசம், நிஜமாய் நிறைவாய் உருவாக்கிட. என்னை ஆவியினால் ஆட்கொண்டீரே, என்னை அபிஷேகம் செய்தீரே. என்னை ஆவியினால் ஆட்கொண்டீரே, என்னை அபிஷேகம் செய்தீரே. அன்பின் செய்தியை அகிலம் சொல்லிட, அகலாய் என்னையே அனுப்பிய தெய்வமே, அகலாய் என்னையே அனுப்பிய தெய்வமே. தாயின் முகம் பார்க்கும் முன்னே, தந்தை கரம் சேர்க்கும் முன்னே, எந்தன் பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. இறைவாவும் அரசு மண்ணில் வரவே, அழைத்தாய் அன்பாய் அடிமை எனையே. இறைவாவும் அரசு இம்மண்ணில் வரவே, அழைத்தாய் அன்பாய் அடிமை எனையே. நான் உன்னோடு என்றீரையா, நீ அஞ்சாதே என்றீரையா. நான் உன்னோடு என்றீரையா, நீ அஞ்சாதே என்றீரையா. ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன், உலகை வெல்லவே உந்தன் வார்த்தையால், உலகை வெல்லுவே உந்தன் வார்த்தையால். தாயின் முகம் பார்க்கும் முன்னே, தந்தை கரம் சேர்க்கும் முன்னே, எந்தன் பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. தாயின் முகம் பார்க்கும் முன்னே, தந்தை கரம் சேர்க்கும் முன்னே, எந்தன் பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. என் வாழ்வில் நீ வந்தாய், என்னை பின் செல் என்றாய். என் வாழ்வில் நீ வந்தாய், என்னை பின் செல் என்றாய். ஏனென்றே அறியாமலே உன் வழியில் நான் வந்தேனே. தாயின் முகம் பார்க்கும் முன்னே, தந்தை கரம் சேர்க்கும் முன்னே, எந்தன் பெயர் சொல்லி என்னை அழைத்தவா,
தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. இரண்டாம் வாசகம். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 13, இறை திருவசனங்கள் 1-13 முடிய. நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கில்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும், மறைபொருள்கள் அனைத்தையும் அறிந்தவனாய் இருப்பினும், அறிவெல்லாம் பெற்றிருப்பினும், மலைகளை இடம்பெறச் செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும், என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை. என் உடைமையை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும், என் உடலையே சுட்டரிப்பதற்கென ஒப்புவித்தாலும், என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு பயன் ஒன்றுமில்லை. அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கடாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒளிந்து போம், பரவச பேச்சு பேசும் கொடையும் ஓய்ந்து போம். அறிவும் அழிந்து போம், ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. ஏனெனில் நமது அறிவு அரைகுறையானது. நாம் அரைகுறையாகவே இறைவாக்கும் உரைக்கின்றோம். நிறைவானது வரும்போது அரைகுறையானது ஒளிந்து போம். நாம் குழந்தையாயிருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையின் மனநினைவை பெற்றிருந்தேன், குழந்தையைப் போல எண்ணினேன். நான் பெரியவனானபோது குழந்தைக்குரியவற்றை அறவே விட்டுவிட்டேன். ஏனெனில் இப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல் மங்களமாய் காண்கிறோம், ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம். இப்போது நாம் அரைகுறையாய் அறிகிறேன், அப்போது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல் முழுமையாய் அறிவேன். ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 இறை வசனங்கள் 14 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. அவர் அவர்களது தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்துக்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறை வாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவரது ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவாளரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. ஏது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த குடும்ப விழாவில் விழாநாயகியாக அமைந்திருக்கும் அருட்சகோதரி ஸ்ரேயா இன்றைய பிரசங்கத்தை வைத்திருந்தால் நன்றாக இருக்கும். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி சாமி சொல்லும் பொழுது அவரை பூங்கொடியாகவும் செங்கொடியாகவும் மலர்கொடியாகவும் திராட்சை கொடியாகவும் இங்கிருந்து பாட்னாவுக்கு வரை பீகார் வரை வந்திருக்கிறார்கள். அது உண்மையிலே உண்மை. இங்கிருந்து இடம் மாற்றப்பெற்று அங்கு வந்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையானது என்னை அவர்களை பற்றி ஒரு சில காரியங்கள் நாட்கள் அவரோடு பழகியது உண்டு. அருட்தந்தை கூறிய அனைத்தும் அவரை சேரும். மேலும் இன்று புதுநன்மை பெறவிருக்கும் இரு பெர்லின் நெல்சன் இருவரும் எப்படா பூசை முடிப்பாங்க, அந்த நன்மைங்கிறது எதோ எப்போ கொடுப்பாங்க, கொடுத்துட்டு எனக்கு பிரியாணி இல்லையா, ஓகே சாப்பாடு கொடுப்பாங்க, ஆளை விடுவாங்க, இந்த வெள்ளை சட்டையை போட்டு தொந்தரப்படுத்த அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகே, கிறிஸ்துவ அன்பார்ந்தவர்களே, இறை அழைத்தல் எவ்வாறு வருகிறது என்றால் ஒரு குடும்பத்திலிருந்து வருகிறது. நீங்கள் எத்தனை பேர் த சோசன் என்ற ஒரு ஆங்கில சீரியல் உண்டு, திரைப்படம் மாதிரி. அதில் ஒன்று 3வது சீசனில் 2வது எபிசோடு ஒன்று உண்டு. அதில் சின்ன யாக்கோபு ஆண்டவரை சந்திக்கிறார். ஒரு நாடகம் மாதிரி அதில் யாக்கோபு ஆண்டவரை சந்திக்கிறார். ஆண்டவரை சந்திக்கும் போது அவர் சின்ன யாக்கோபு நொண்டி நடப்பவர், திக்குவாய் உற்றவர். அவர் சென்று ஆண்டவரை உம்மிடம் பேச வேண்டும், கிவ் மீ a minute. உடனே ஆண்டவர், லிட்டில் ஜேம்ஸ் டெல், சொல் என்பார். ஆண்டவரே, நீர் என்னை அழைத்து இப்போ அனுப்புகின்றீர். மக்களுக்கு சொல்வதற்கு ஆண்டவர் அருட்செயல்கள் செய்வார், ஆண்டவர் அற்புதங்கள் செய்வார், ஆண்டவருடைய ஆட்சியை பற்றி அறிவிக்க வேண்டும். நானோ நொண்டி, நான் எவ்வாறு சென்று செல்ல முடியும்? நீர் ஏன் என்னை குணமாக்கவில்லை? உடனே ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை குணமாக்க முடியும் என்று நீ நம்புகிறாயா? அவர் சொல்வார், ஆம் ஆண்டவரே, நான் உன்னை குணமாக்கியிருக்கலாம். உன்னை குணமாக்கி இருந்தால் ஒரு புதுமை நடந்திருக்கும், உன்னை பற்றிய ஒரு ஸ்டோரி நீ மக்களுக்கு எடுத்து சொல்லியிருப்பாய். ஆனால் நீ நொண்டியாக மெதுவாக பேசுவோனாக குறைகளோடு மக்களிடத்தில் சென்று ஆண்டவரின் அரசை எடுத்துரைக்கும் பொழுது அது இன்னும் அதிகமாக கேட்கப்படும். ஆம் கிறிஸ்துவ அன்பார்ந்தவர்களே, தொடக்கத்திலிருந்து ஆண்டவர் மக்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது ஏதோ பெரிய பெரிய காரியங்களை செய்யவில்லை. நான் அடிக்கடி சொல்வது உண்டு, ஆண்டவர் உலகை படைக்கிறார், படைத்த பிறகு விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த பிறகு மனிதனை படைக்க விரும்புகிறார்.
அவ்வாறு அவர் படைக்க விரும்பும் பொழுது அவர் மனிதனை தங்கத்தாலோ அல்லது வெள்ளியாலோ படைக்கவில்லை, மாறாக மண்ணால் செய்கிறார், களிமண்ணால் செய்கிறார். ஒருவேளை தங்கத்தால் செய்தால் கூட கொஞ்சம் விலை கூடியிருக்கும், ஆனால் அவர் மண்ணால் செய்கிறார். ஆண்டவருடைய இரக்கம், ஆண்ட உதவி நமக்கு தேவை. இஸ்ராயல் மக்கள் எகிப்து நாட்டில் இருக்கும் பொழுது அவர்கள் அங்கிருந்து மீட்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அவர்களை ஏதோ ஃபாரோ வழியாகவோ அல்லது அரசர் வழியாக மீட்கவில்லை, மோய்சன் வழியாக தேர்ந்தெடுக்கிறார். மோய்சன் ஒரு திக்குவாயன், அவனால் பேச இயலாது. காலம் நிறைவேறிய பொழுது தன் ஒரே மகனை உலகிற்கு அனுப்ப விரும்பும் பொழுது ஆண்டவர் ஏதோ மிஸ் யூனிவர்ஸோ அல்லது உலக அழகியோ தேர்ந்தெடுக்கவில்லை, மாறாக அன்னை மரியாளை தேர்ந்தெடுக்கிறாள். அன்னை மரியாள் ஒரு கிராமத்தில் இருந்தவள். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து செய்த புதுமைகளை அவருடைய நற்செய்தியை மக்களுக்கு அறிவிக்க விரும்பும் பொழுது ஏதோ பரிசேயர்களோ அல்லது பரிசேயர்களோ சதுசேயர்களை அழைக்கவில்லை, மாறாக அவர் பாவிகளையும் மீனவர்களையும் அழைக்கின்றார். இன்றும் ஆண்டவர் நம்மிலிருந்து மக்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் இங்கு இருக்கும் துறவரமானும் சரி, குருத்துவமானும் சரி, நாங்கள் அனைவரும் பலவீனம் உள்ளவர்கள். ஆண்டவர் எங்களை அழைத்து அவருடைய நற்செய்தியை அறிவிக்க அனுப்பியுள்ளார். இந்த முதல் வாசகத்தில் ஆண்டவர் சாமுவேலை அழைக்கிறார். சாமுவேலுக்கு புரியவில்லை, ஆனால் சாமுவேல் சொல்கிறார். மூன்றாவது முறையாக எலி சொல்லும் பொழுது ஆண்டவரே பேசும், உன் அடியை நான் கேட்கிறேன் என்று சொல்லும் பொழுது சொல்கிறார், ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் இன்றும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய பெற்றோர்கள் வழியாக, நம்முடைய விவிலியம் வழியாக, நம்முடைய திருச்சடங்குகள் வழியாக, நம்முடைய இயற்கையின் வழியாக. நீங்கள் ஆண்டவருடைய பிறப்பு காலத்தை எடுத்து பார்ப்பீராகின் 3 ராஜாக்கள் ஆண்டவரை சந்திக்க வருகிறார்கள். அவர்கள் வரும்பொழுது அவர்கள் விவிலியம் வழியாகவும் அந்த நட்சத்திரம் வழியாகவும் இயற்கையின் வழியாகவுமே ஆண்டவரை அறிந்து கொள்கிறார்கள். நாமும் நம்முடைய வாழ்வில் ஆண்டவருடைய யோசனை பற்றி, ஆண்டவர் திட்டத்தின் பற்றி நாம் இயற்கை வழியாகவும் ஆண்டவர் வழியாகவும் அறிந்து கொள்வோம். அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். மீண்டும் நம்மை அழைத்த ஆண்டவர் அவருக்கு செவிமடுக்க வேண்டும். செவிமடுத்து அதற்கு நாம் பதில் அளிக்க வேண்டும். அவரை பின் செல்ல வேண்டும். அருட் சகோதரி கடந்த 25 ஆண்டுகளாக அதைத்தான் செய்திருக்கிறார்கள். இங்கிருந்து வட இந்தியா சென்று அங்கு அவர்கள் சாப்பிடுவது சப்பாத்தி, சோறு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னொரு பாஷை ஹிந்தி மொழி. நீங்களாம் சொல்லியும் வடக்கன் நாங்களாம் வடக்கன் சொல்ல முடியாது. அவங்க எங்களை தெக்கன் முடியுமா அங்கே பிறகு? ஓகே, எங்களை பூரா அவங்க நீங்கள் வடக்குன்னு சொல்லுங்க, தெக்கன் தான் சொல்லுவாங்க. நாங்கள் எங்களைத்தையும் ஆமாம், அதனால் யாரையும் வடக்குன்னு சொல்லாதீங்க என்ன. ஓகே, வேறு மொழி. அங்கு சென்று அதை பயின்று மக்களோடு மக்களாக பணியாற்றி வருகிறார்கள். அதை தான் இரண்டாவது வாசகம் அருமையாக சொன்னது. அவர்கள் பெரிய ஒரு பள்ளியில் பிரின்சிபலாக இருக்கவில்லை, மாறாக எங்கிருந்தாலும் அந்த மக்களுக்கு அன்பை மட்டுமே அவர் கொடுத்தார். எவ்வாறு ஒரு சூபி சொல்வார்கள், அப்துல் அன்சார் என்பவர் சொல்வார்கள், நான் தண்ணீரில் மிதந்தால் ஒரு வைக்கோல், நான் பறந்தால் ஒரு பறவை, ஆனால் நான் அன்பு செய்தால் மனிதன். அருட்சகோதரி அவருடைய எந்த பணியாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு அன்பு செய்வது, அவர்களோடு வாழ்வது, ஒரு நம்பிக்கையோடு எதிர்நோக்கி சொல்லுமே. இந்த ஆண்டு நாம் அருட்தந்தை கூறியது போல ஜூபிலி ஆண்டு 2025 நாம் எதிர்நோக்கியோடு இருக்கிறோம். த பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப். மக்களுக்காக அந்த எதிர்நோக்கியை எப்போது கொடுப்பவர்கள். ஆண்டவர் இன்றைய நற்செய்தியில் ஏழைகளுக்கு நற்செய்தி கொடுக்கிறார். விவிலியத்தை பற்றி பல காரியங்கள் பேசலாம். இருந்தால் பூசைக்கு பிரசவம் வைக்க முன்னால் சொல்லிட்டாங்க, பூசை உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் எவ்வளோ சுருக்கமாக முடிப்பீங்களோ அவ்வளோ சீக்கிரம் முடியும். அதனால் அதிகம் பேச மாட்டேன். ஆனால் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை திக்கற்றவர்களுக்காக, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக அந்த பணியை செலுத்த அனுப்புகிறார்கள். அவர்களுக்கு நற்செய்தி அனுப்புகிறார். நாம் ஒவ்வொருவரும் நற்செய்தி, நான் அடிக்கடி சொல்வது உண்டு, நாம் அனைவரும் அறிவோம். 4 நற்செய்திகள் இருக்கின்றன, மார்க்கு, லூக்கா, யோவான், மத்தேயு. ஆனால் ஒரு 5வது நற்செய்தி உண்டு. இங்கே இருக்கும் ஒவ்வொருவரும் ஒரு நற்செய்தி. பலர் இந்த நற்செய்தியை படிக்க மாட்டார்கள், விவிலியத்தை புரட்டி படிக்க மாட்டார்கள். ஆனால் நாம் செய்யும் செயலையும், நாம் செய்யும் நம் பார்வையும், நம்முடைய ஆற்றலையும் பேச்சையும் கேட்டு அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்வார்கள். எனவே அந்த வாரம் நாம் இயேசுவை அறிந்து கொள்ள நாம் தயார் செய்வோம். கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் தி இயர் ஆஃப் கான்சக்ரேட்டட் லைஃப் என்று திருவர ஆண்டு தொடங்கும் பொழுது 3 காரியங்களை சொன்னார். இறைவன் கடந்த காலத்திற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். நிகழ்காலத்திற்காக உத்வேகத்தோடு உழைக்க செல்வோம். எதிர்காலத்தை எதிர்நோக்கோடு நாம் எதிர்பார்ப்போம்.
அருட்சகோதரிக்கு சொல்வதனால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். நீங்கள் பல துன்பங்களை கடந்து வந்து இன்றைய பதிலுரை பாடல் இப்போதான் போட்டிங்களா, முதல்ல இந்த பாட்டு இருக்குதா? இருக்கு. என்ன ஏதோ உங்களுக்கு என்ன எழுதின மாதிரி இருந்துச்சு, அதான் ஓகே. ஆண்டவர் உங்களுக்கு பல காரியங்களை செய்துள்ளார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இதுவரை நடத்தியவர் இன்னமும் நடத்துவார். அதேபோல் அடிக்கடி சொல்வது நாம் சொல்வோம், நாம் ஆண்டவருடைய கைகளை பற்றி கொண்டோம் என்றால் நம்முடைய திட்டங்களை ஆண்டவர் செயல்படுத்த விரும்புகிறோம். ஆண்டவர் நம்முடைய கைகளை பற்றி கொள்ளட்டும். ஆண்டவர் நமது கையை பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய சித்தத்தை நாம் செய்வோம். ஆண்டவர் எங்கு வழிநடத்தி செல்ல வேண்டுமோ அங்கே வழிநடத்தி சொல்வார். இதுவரை வழிநடத்திய கடவுள் இன்னமும் நடத்தி சொல்வார். இறுதியாக புனித தாமஸ் அக்வினாஸ் ஒருமுறை ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஜெபித்துக் கொண்டிருக்கும்பொழுது அவர் சபையை சார்ந்த டொமினிக் என்ற பிரதர் சாக்ரிஸ்டன் அவர் அங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தார், இவர் என்ன செய்கிறார் என்று. அப்பொழுது அவர் சும்மா தியாலஜிக்கா என்ற அந்த பெரிய புஸ்தகங்களை எழுதி முடித்தவர். அவர் ஜெபித்து இருக்கும்போது சிலுவையிலிருந்து ஆண்டவர் பேசுகிறார், தாமஸ், நீ என்னை பற்றி மிகவும் அழகாக எழுதியுள்ளாய், என்ன வேண்டும் என்று கேள், நான் உனக்கு தருகிறேன் என்று. இந்த பிரதர் டொமினிக் மறைந்திருந்தவர் இவர் இப்பொழுது மக்களோடு வாதிடுவதற்கு நல்ல சொற்களையும் திறமையோடு பேசுவதற்கு நல்ல திறமையும் அல்லது எழுதுவதற்கு நல்ல ஞானத்தையும் தருவார் என்று கேட்கும் பொழுது அவர் லத்தீன் பாஷையில் சொல்வார். புனித தாமஸ் அக்வினாஸ் சொல்கிறார், டொமினி நோ நிசி தே லார்ட் நத்திங் பட் யூ. ஆண்டவரே, ஒன்றுமில்லை, நீர் மட்டும் போதும். அருட்சகோதரி ஸ்ரேயா தொடக்கத்திலிருந்து அவருடைய சபையை பற்றி எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே தெரியும். ஏனென்றால் பல ஆண்டு அவர்களோடு தொடர்பு இந்த கார்மல் சபையோடு அப்போது பணி செய்த உண்டு. என்னோட அதிகம் பல கிறிஸ்து கூட தெரியும். சிரிச்சிட்டு இருக்காரு. ஓகே, நோ ப்ராப்ளம். அவர் அங்கே பணி செய்தவர். ஆனால் அவர்கள் எல்லாம் செய்கிறாங்க. அவங்க ஸ்கூலில் இருக்கிறாங்க, மற்ற வேலை செய்கிறாங்க. இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அவருடைய மற்ற பணிகளை தவிர, ஜெபங்களை தவிர 1 மணி நேரம் நற்கருணை ஆண்டவர் முன்பு அவர்கள் ஜெபம் செய்கிறார்கள். சிஸ்டர் ஸ்ரேயா அதை செய்து இதுவரை நடந்திருக்கிறார். எனவே நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மேலும் புனித கேத்தரின் சொல்வது போல, ஆண்டவரே, எனக்கு எதுவும் தேவையில்லை, நீர் மட்டும் போதும். இன்று நாம் இந்த திருப்பலியில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கும் பொழுது இங்கே இருக்கும் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய அழைத்தலை உணர்வோம். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, உங்கள் குடும்பத்தில் ஒரு குரு அல்லது ஒரு துறவி, அல்லது உங்கள் உதவியால் ஒரு குரு ஒரு துறவி. நான் அங்கிருந்து வரும்போது சொல்லி அனுப்பினாங்க, ஏசி ப்ரொவின்ஷியல்லாம் ஒகேஷனல் ப்ரொமோஷன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி. ஓகே, ஸோ உங்கள் குடும்பத்திலிருந்து இன்னும் நம் மக்களுடைய ஆண்டவருடைய பணிக்கான அனுப்ப வேண்டும். 2வது, ஆண்டவரோடு தங்கி இருக்க வேண்டும். 3வது, ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில் பணி செய்ய நாம் அனுமதிக்க வேண்டும். ஆங்கிலத்தில் அருமையாக சொல்வார், இங்கே இருக்கும் ஒவ்வொருவருக்கும் பொருந்தும், பீயிங் chosen is a grace, becoming worthy is our responsibility. நாம் அருட்சகோதரிக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது அவருடைய பெற்றோரை நினைப்போம், குற்றார் உடனே நினைப்போம். இந்த ஊரில் ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் இதுவரை அவரை காத்தது போல வரும் காலங்களையும் காத்து அவருக்கு நல்ல உடல்நலத்தை கொடுத்து தேவையான அருளையும் ஞானத்தையும் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரிடம் ஜெபிப்போம், என்றாடுவோம். ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும்
அன்பும் கருணையும் மிக்க ஆண்டவரே, உமது திருச்சபையின் தலைவரான திருத்தந்தை லியோ 14 அவர்களுக்கு ஞானமும் ஆவியின் வழிநடத்தலும் அருள்வாயாக. உமது திருவழிக்கே தூய மனதுடன் பணியாற்றும் அனைத்து பிஷப்புகள் மற்றும் ஆசாரியர்களை நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான ஆற்றல், உறுதி, உளவு திறன் மற்றும் பரிசுத்த வாழ்க்கை நடத்தும் நற்குணங்களை அளிக்கின்றீர் என்பதில் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். இந்த திருப்பலியின் பிரதான தலைவராக இருக்கும் பிஷப் ஜேம்ஸ் சேகர அவர்களை நீர் ஆவியினால் நிரப்பி அவருடைய வார்த்தைகள் உமது மக்களுக்கு ஆன்மீக உறுதியாக மாற வழிநடத்துவாயாக. அவருடைய பணியிலும் அவரின் வாழ்விலும் உமது மகிமை வெளிப்படச் செய்யும் வகையில் நீர் வழிகாட்டுவியாக. இது எங்கள் வேண்டுகோள். இறைவா, உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பும் கருணையும் மிக்க எங்கள் ஆண்டவரே, உமது தூய அழைப்புக்கு பதிலளித்து 25 ஆண்டுகளாக உமக்கே அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வை வாழ்ந்து தங்கள் ஊழியரான தங்கையர் ஸ்ரேயா அவர்களுக்கு இந்த வெள்ளி விழா நாளில் நாங்கள் உளமாற நன்றி செலுத்துகிறோம். அவரது சேவை தொடரும் ஆண்டுகளில் நீர் அவருக்கு ஆவியின் வல்லமையும் ஆழ்ந்த விசுவாசமும் நித்திய ஆனந்தமும் அளிக்க வேண்டுகிறோம். அவரின் அர்ப்பணிப்பு பலருக்காக ஒளியாகும் என நம்புகிறோம். இத்துடன் இன்று தங்கள் வாழ்வில் முதன்முறையாக இயேசுவை தங்கள் இதயங்களில் ஏற்கும் நெல்சன் மற்றும் பெரின் ஆகிய பிள்ளைகளுக்கும் எங்களது ஆசீர்வாதங்களை பிரார்த்திக்கிறோம். அவர்கள் இந்த பரிசுத்த திருவரையை உணர்வோடு ஏற்று வாழ்நாள் முழுவதும் இயேசுவுடன் நட்பில் வாழ அருள் தாரும். அவர்கள் வாழ்வில் பரிசுத்தம், நற்குணம், நம்பிக்கை ஆகியவை வேரூன்றும்படி தூய ஆவியால் வழிநடத்துவாயாக. இது ஆண்டவரிடம் வேண்டும் மன்றாட்டுக்கள். தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். திருப்பலியை தலைமையேற்று நடத்தக்கூடிய ஆயரவர்களுக்காகவும் உடன் வெகு தொலைவில் இருந்து வந்திருக்கக்கூடிய அருள் பணியாளர்களுக்காகவும் இந்த வேளையில் சிறப்பாக ஜெபிப்போம். அவர்கள் ஒவ்வொருவருடைய பணியையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தர வேண்டும். அஞ்சாதே திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி அருட்தந்தையர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இறைவன் துணை நின்று வழிநடத்த வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். தோழமை உணர்வோடு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அருட்கண்ணியர்கள் இதோ வெள்ளி விழாவை கொண்டாடுகின்ற இந்த அருட்சகோதரிக்காக இந்த ஜெபத்தில் மட்டுமல்ல, இந்த திருப்பலியில் மட்டுமல்ல, உம்முடைய வாழ்விலும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம். அருட்சகோதரி செய்யக்கூடிய கல்வி பணி, ஆன்மீக பணி, ஏழைகள் சார்ந்த பணி, எல்லா பணிகளிலும் நாங்கள் உங்களோடு இருப்போம் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அருள்கணிகர்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவன் நல்ல உடல் உள்ள சுகத்தையும் அவர்கள் செய்யக்கூடிய கல்வி பணி அனைத்து பணிகளையும் ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிக்க இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இதோ இங்கு இருக்கக்கூடிய இறை சமூகத்தினர் உறவுகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். இது இந்த அருள் சகோதரிக்கு ஏதோ ஒரு வகையில் அழைத்தலுக்கு தூண்டுதலாக இருந்திருக்கிறார்கள், பக்கபலமாக இருந்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு நேரத்திலே இந்த சகோதரிக்காக ஜெபித்திருக்கிறார்கள். எனவே இறை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கவும். இந்த பகுதி வாழ் மக்கள் செய்யக்கூடிய விவசாயம் மற்ற காரியங்கள், இந்த கோடை காலத்திலே வெயில் மற்ற காரியங்களிலிருந்து இறைவன் தாமே ஒரு நல்ல உடல் உள்ள சுகத்தையும், தொடர்ந்து வர இருக்கின்ற கல்வி ஆண்டிலே இந்த கிராமங்களை சார்ந்த பிள்ளைகள் படிக்க இருக்கின்ற படிப்பையும் ஆண்டவர் குடும்பங்களில் 2 அதற்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருக்கின்ற பொழுது இயல்பாகவே அவர்களுக்குள்ளாக ஒரு உந்து சக்தியை, ஒரு அழைத்தலுடைய மேன்மையை உணரக்கூடிய ஒரு பக்குவத்தை ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, நீர் எங்கள் தேவைகளையும் விண்ணப்பங்களையும் நன்கு அறிவீர். உம்முன் சமர்ப்பித்த இந்த வேண்டுகளை நீ கேட்டு எவ்வாறு இந்த அப்பத்தையும் ரசத்தையும்
உடைய திருமனுடைய திருவுடலாகவும் திரு இரத்தமாக மாற்றுகிறீரோ அதே போல எங்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் கேட்டு எங்களுக்கு நிறைய வாழ்வை தந்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை கொண்டு வந்தேன் இறைவா கனிவுடன் ஏற்றருள்வாய். என்னிடம் உள்ளதெல்லாம் இறைவா உனக்கென தருகின்றேன். இதை ஏற்பாய் இறைவா, திருப்பலிதனில் ஏற்பாய். என்னை முழுவதும் உமக்களித்தேன். காணிக்கை கொண்டு வந்தேன் இறைவா கனிவுடன் ஏற்றருள்வாய். மலர்கள் கொண்டு வந்தே மலர் போல் மனம் வீச. மலர்கள் கொண்டு வந்தே மலர் போல் மனம் வீச. கனிகள் கொண்டு வந்தே கனி போல் சுவை கொடுக்க. என்னையே கொண்டு வந்தே என்னையே கொண்டு வந்தே ஏற்றருள்வாய் இறைவா. காணிக்கை கொண்டு வந்தே இறைவா கனிவுடன் ஏற்றருள்வாய். என்னிடம் உள்ளதெல்லாம் இறைவா உனக்கென தருகின்றேன். இதை ஏற்பாய் இறைவா, திருப்பலிதனில் ஏற்பாய். என்னை முழுவதும் உமக்களித்தேன். காணிக்கை கொண்டு வந்தேன் இறைவா கனிவுடன் ஏற்றருள்வாய். என்னிடம் உள்ளதெல்லாம் இறைவா உனக்கென தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, நம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாமல்ல தந்தை இறைவனுக்கு ஏற்றபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் சகோதரி ஸ்ரேயா இன்று புதுப்பித்து உறுதிப்படுத்த விரும்பும் அர்ப்பணத்தை நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும். தூயாவியாரின் ஆற்றலால் உம் அன்பு திருமகனின் சாயலுக்கு அவர் மென்மேலும் ஒத்திருந்து கனிவுடன் புரிவராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக நாங்கள் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதோ எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம்
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தம் அவை எங்களுக்கு மார்பனவாக. அவர் பாடுபட மனமுந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அடைந்த பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி செலுத்தி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறி
அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையோ எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின் ஊழியம் பெரிய தகுந்துரைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் லூர்து ஆனந்தம், எல்லா திருநராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இன்று யூபிலி கொண்டாடக்கூடிய அருட்சகோதரி ஸ்ரேயா மற்றும் இயேசுவினுடைய இரத்தத்தையும் திரு உடலையும் புதிதாக உட்கொள்ளக்கூடிய தம்பி நெல்சன் மற்றும் லியோ பெர்லின் அவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். கடவுளின் கனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல், பலவீனங்களை பாராமல், குற்றங்குறைகளை பாராமல் நாங்கள் மீது உள்ள விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமை அளித்திட திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டுடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவர்கள் மட்டும், கத்தோலிக்க திருச்சபை கிறிஸ்தவர்கள் மட்டும் பயபக்தியோடு ஆண்டவரை கரங்களை ஏந்தி பணிவோடு பெற்றுக்கொள்வோம். நன்மை வாங்கின பிற்பாடு கண்ணமுடி செபிங்க. பிற மத நண்பர்கள் யாரும் இதில் பங்கெடுக்க வேண்டாம். இன்று என் வாழ்க்கையில் மிகவும் சிறப்பு. நீங்கள் திரு நற்கருணையில் உண்மையாகவே இருக்கின்றீர்கள் என்பதை நான் நம்புகிறேன். என் இதயத்திலிருந்து உண்மையாய் நான் நேசிக்கிறேன். இப்போது உம்மை என் உள்ளத்தில் ஏற்க நான் தயாராக இருக்கின்றேன். என்னை சுத்தமாக்கி உங்கள் அருளால் நிரப்புங்கள். நான் எப்பொழுது உமக்கு நெருக்கமாக வாழ உதவி செய்யும். நம்பிக்கை மாறு மற்றும் அன்பில் வளர என்னை வாழ்க்கையில் வழி நடத்தும். ஆமேன். பலிபொருளாய் தந்திட்ட பரசம் திருவுடலாய் மாறி வரும் நேரம். பலிபொருளாய் தந்திட்ட பரசம் திருவுடலாய் மாறி வரும் நேரம். காசு பணம் எல்லாருக்கும் தன்னை தந்திடும், கரம் விரித்து அனைத்திடும் தகப்பனின் நேரம். நம்பிக்கை கொண்டோர்க்கு நலமாகும், நற்கருணை ஆண்டவரின் நல்நேரம். நம்பிக்கை கொண்டோர்க்கு நலமாகும், நற்கருணை ஆண்டவரின் நல்நேரம். வானக விருந்தே வாவா, வாழ்வின் பொருளே வாவா, மூவர் நிறைவே வாவா, முழு முதல் தலைவா வாவா, வார்த்தையின் வடிவே வாவா, வாடிடும் உள்ளம் வாவா, இரவா மருந்தே வாவா, இயேசுவின் உடலாய் வாவா, பலிபொருளாய் தந்திட்ட பரசம் திருவுடலாய் மாறி வரும் நேரம்.
வாழ்வின் கனியை உண்டவர் உழைத்து உண்டு மாண்டனர். பாலையில் மன்னா உண்டவர் கானானின் முன் சுவை கண்டனர். வாழ்வின் கனியை உண்டவர் உழைத்து உண்டு மாண்டனர். பாலையில் மன்னா உண்டவர் கானானின் முன் சுவை கண்டனர். என்னை உணவாக உண்டிடுவோர் என்னை பரிசாக வென்றிடுவர். என்னை உணவாக உண்டிடுவோர் என்னை பரிசாக வென்றிடுவர். இயேசு அழைக்கின்றார், விரைந்து வாருங்கள். தன்னை பகிர்கின்றார், மகிழ்ந்து கூடுங்கள். விரைந்து வாருங்கள். தன்னை பகிர்கின்றார், மகிழ்ந்து கூடுங்கள். வானக விருந்தே வாவாம், வாழ்வின் பொருளே வாவாம், மூவரு நிறைவே வாவாம், முழு முதல் தலைவா வாவாம், வார்த்தையின் வடிவே வாவாம், வாடிடும் உள்ளம் வாவாம், இரவா மருந்தே வாவாம், இயேசுவின் உடலாய் வாவாம். பரிபொருளாய் தந்திட்ட அப்பரசம் திருவுடலாய் மாறி வரும் நேரம். பரிபொருளாய் தந்திட்ட அப்பரசம் திருவுடலாய் மாறி வரும் நேரம். காசு பணம் எல்லாருக்கும் தன்னை தந்திடும், கரம் பிடித்து அணைத்திடும் தகப்பனின் நேரம். எல்லோரும் கரங்களை குவிப்போம். எல்லோரும் கரங்களை. இயேசு என் உயிரானவரே, என் வாழ்வானவரே, என் தகப்பனும் தாயுமானவரே, நண்பனானவரே, உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த அருமையான நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீது வைத்த அன்பினால் உடலோடு இரத்தத்தோடு உயிரோடு கலப்பதற்காக நற்கருணையாய் வந்திருக்கிறவரே, உமக்கு நன்றி. இந்த அருமையான நாளிலே மூவரு கடவுளாகி உம்மை ஆராதிக்கிறோம். அமலோற்பவ அன்னை இந்த பங்கின் பாதுகாவலியை நாங்கள் வணங்குகிறோம். இதோ இந்த நாளிலே இந்த ஊரினுடைய பாதுகாவலர் அந்தோனியாருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். புனிதர்கள் வானவர்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். புனித அருளானந்தருடைய இரத்தத்தினால் இந்த மறைமாவட்டத்தை வளமாக்கியதற்காக, விசுவாசத்திலே பலப்படுத்தியதற்காக நன்றி ஆண்டவரே. இதோ இந்த அருமையான நாளிலே இந்த 25 ஆண்டுகள் குருத்துவ துறவர வெள்ளி விழாவை கொண்டாடக்கூடிய அருமையான அருட்சகோதரி ஸ்ரே அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படியே பெற்றோர்களை, உடன் பிறந்தவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். புதுநன்மை பெறக்கூடிய இந்த 2 சிறுவர்களை பெற்றோர்களையும் ஞான பெற்றோரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அருமையான எங்கள் ஆயர் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜேம்ஸ் சேகர் ஆயரை, அவருடைய மறைமாவட்டத்தை அர்ப்பணிக்கிறோம். குருக்கள் கன்னியர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. இங்கு வந்திருக்கக்கூடிய அருமையான அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் ஒவ்வொருவருக்காய் நன்றி. இந்த ஊரை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும், பிறமத நண்பர்களையும், வயல்வெளிகளையும் ஆண்டவரே செய்து வரும் நன்மைகளுக்காக கொடான கொடி நன்றி ஆண்டவரே. இதோ இந்த இடத்திலே, இந்த ஊரிலும் சரி, இந்த பகுதியிலும் சரி, நல்ல தேவ அழைத்தல் பெருக வேண்டுமாய், அழைத்தலுக்காக, அறுவடையின் அழைத்தலுக்காக மன்றாடுங்கள் என்று சொன்னீரே லூக்கா 10. அதன்படி நாங்கள் செபிக்கிறோம். கண்ணமுடி செபிங்க, உருக்கமா செபிங்க. இந்த நாட்களில் தேவ அழைத்தல் மிக தேவை. அழைக்கப்பட்டவர்கள் உண்மை உள்ளவர்களாய், சோதனைகளை வெல்லக்கூடியவர்களாய் நீர் மாற்றுவதற்காய் நன்றி ஆண்டவரே. புதிய இதயத்தை கொடுப்பதற்காய் நன்றி. அக்கினி அபிஷேகத்தை கொடுப்பதற்காய் நன்றி. அந்த அருளானந்தருக்கு, அந்தோனியாருக்கு, சபரியாருக்கு இருந்த அந்த விசுவாச தீ பற்றி எறிவதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு வாகனங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சூழ்நிலையை எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. பிறமத நண்பர்கள், தம்பிகள், தங்கைகள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தில் இருக்கும் உண்மையை நாங்கள் இரவும் பகலும் துதிக்கக்கூடிய மக்களாய் மாற்றுவதற்காய் நன்றி. எங்கள் ஆயரை ஒப்புக் கொடுக்கிறோம். மறை மாவட்டத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மகிழ்ச்சிக்குரிய இந்த ஆண்டு நாளில் நீர் எங்களுக்கு அளித்தும் திருமகனின் உடல் இரத்தத்தினால் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். இவ்வாறு விண்ணக உணவாலும் பாசத்தாலும் புதுப்பிக்க பெற்ற சகோதரி ஸ்ரேயா ஏற்கனவே முன்னோக்கி தொடங்கிய பயணத்தை மகிழுடன் தொடர்வாராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆண்டுகள் பொன் போல பொதிந்தென்னை கை மீது வைத்திருந்தாய். தெய்வீக பாதையில் அன்பான சேவையில் என்னை நீ காத்து வந்தாய். 5 ஆண்டுகள் பொன் போல பொதிந்தென்னை கை மீது வைத்திருந்தாய். தெய்வீக பாதையில் அன்பான சேவையில் என்னை நீ காத்து வந்தாய். நாள்தோறும் பலியில் நான் வாழும் நெறியை நல்லாயன் காட்டி நின்றாய். நல்லாயன் காட்டி நின்றாய். 5 ஆண்டுகள் பொன் போல பொதிந்தென்னை கை மீது வைத்திருந்தாய். தெய்வீக பாதையில் அன்பான சேவையில் என்னை நீ காத்து வந்தாய். வந்த என்னை உனதாக்கினாய். உன் கையில் வாழ்வை புதிதாக்கினாய். முன் வந்த என்னை உனதாக்கினாய். உன் கையில் வாழ்வை புதிதாக்கினாய். வெறும் கல்லும் கனியாகி சிறு சொல்லும் கவியாகி அகல் கூட நிலவாகி வெயில் தந்ததே. வெறும் கல்லும் கனியாகி சிறு சொல்லும் கவியாகி அகல் கூட நிலவாகி வெயில் தந்ததே. உன் அருளால் என் பணி கூட பலன் தந்ததே. 5 ஆண்டுகள் பொன் போல பொதிந்தென்னை கை மீது வைத்திருந்தாய். தெய்வீக பாதையில் அன்பான சேவையில் என்னை நீ காத்து வந்தாய். இன்பத்தில் துன்பத்தில் துணையாகினாய். என் சேவை அனைத்துக்கும் பொருளாகினாய். இன்பத்தில் துன்பத்தில் துணையாகினாய். என் சேவை அனைத்துக்கும் பொருளாகினாய். விழிநீரை துடைக்கின்ற விரல் காணும் இதம் போல வழி எங்கும் பணி செய்து நிறை காணவே. விழிநீரை துடைக்கின்ற விரல் காணும் இதம் போல வழி எங்கும் பணி செய்து நிறை காணவே. உன் அழியாத மகிழ்வாலே என்னை மூடினார். 5 ஆண்டுகள் பொன் போல பொதிந்தென்னை கை மீது வைத்திருந்தாய். தெய்வீக பாதையில் அன்பான சேவையில் என்னை காத்து வந்தாய். நாள்தோறும் பலியில் நான் வாழும் நெறியை நல்லாயன் காட்டி நின்றாய். நல்லாயன் காட்டி நின்றாய்.
5 ஆண்டுகள் பொன் போல பொதிந்தென்னை கை மீது வைத்திருந்தார். தெய்வீக பாதையில் அன்பான சேவையில் என்னை நீ காத்து வந்தார். இன்பத்தில் துன்பத்தில் துணையாகினாய், என் சேவை அனைத்துக்கும் பொருளாகினாய். இன்பத்தில் துன்பத்தில் துணையாகினாய், என் சேவை அனைத்துக்கும் பொருளாகினாய். விழிநீரை துடைக்கின்ற விரல் காணும் விதம் போல வழி எங்கும் பணி செய்து நிறை காணவே. விழிநீரை துடைக்கின்ற விரல் காணும் விதம் போல வழி எங்கும் பணி செய்து நிறை காணவே. உன் அழியாத மகிழ்வாலே என்னை மூடினார். 5 ஆண்டுகள் பொன் போல பொதிந்தென்னை கை மீது வைத்திருந்தார். தெய்வீக பாதையில் அன்பான சேவையில் என்னை காத்து வந்தார். நாள்தோறும் பலியில் நான் வாழும் நெறியை நல்லாயன் காட்டி நின்றாய், நல்லாயன் காட்டி நின்றாய். 5 ஆண்டுகள் பொன் போல பொதிந்தென்னை கை மீது வைத்திருந்தார். தெய்வீக பாதையில் அன்பான சேவையில் என்னை நீ காத்து வந்தார். సగమ పని మా పాని పమగా
ஆதரவு. என்னை கை நிகழா உறவு, உன் அருள் ஒன்றே வாழ்வின் வரவு, உன் வரம் ஒன்றே நெஞ்சின் நிறைவு. ஆண்டவரே நீரே என் ஆதரவு, நீரே என் ஆதரவு. தீமையும் பகைமையும் என்னை வீழ்த்தும் வேளையில், தீயன துன்பம் என யாழ்த்தும் போதும், ஓயாத அலை என தொடரும் கவலையில், தேயாத நிலவென படரும் பயத்தில், என்னை காக்கும் கேடயமே என் நிறைவா, தலை நிமிரச் செய்கின்ற என் தலைவா. என்னை காக்கும் கேடயமே என் நிறைவா, தலை நிமிரச் செய்கின்ற என் தலைவா. மன்றாடும் நாளில் என் குரல் கேட்டு திருமலை வீற்று பதில் அளிப்பார். ஆண்டவரே நீரே என் ஆதரவு, நீரே என் ஆதரவு.
நலம் மிகும் தேடும்